அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, நிறையா முக்கியமான கொஸ்டின் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ இந்த யூஜிடிஆர்பி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி டாப்பிக்கில் வந்துட்டு முக்கியமான எம்சிக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி த கெமிக்கல் ஷிஃப்ட் ஆஃப் புரோட்டான்ஸ் இன் த ஃபாலோயிங் மாலிக்யூல் இன்க்ரீசஸ் டியூ டு, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஷிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க 7.27, 5.30, 3.05, 2.16. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதில் இன்க்ரீசஸ் 2.16, 3, 5, 7 இன்க்ரீசஸ் ஆகுது. காரணம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இன்க்ரீஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, இன்க்ரீஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி, டிக்ரீஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, டிக்ரீஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ இதில் கெமிக்கல் ஷிஃப்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மீனிங் என்ன? அங்கே வந்துட்டு டீஷீல்டிங் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அங்கே வந்துட்டு டீஷீல்டிங் ஆகுது புரோட்டான் அப்படிங்கிறதான் மீனிங். அப்போ தான் அங்கே வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எந்த கேஸில் டீஷீல்டிங் அதிகமாக இருக்கும்? அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டீஷீல்டிங் அதிகமாக இருக்கும். CHCl3 7.27, ஏன்னா அங்கே வந்துட்டு 3 குளோரின் ஆட்டம் இருக்குது, மற்றதில் 2 குளோரின் ஆட்டம், மற்றதில் 1, இதில் வந்து அயோடின் இருக்குது. சரிங்களா? அப்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர் டீஷீல்டிங். 3 குளோரின் ஆட்டம் இருக்கு இல்லையா? அப்போது அந்த எலக்ட்ரான்ஸ், புரோட்டானில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் தன்னுடைய பக்கமாக அது பிடிச்சி இழுக்கும். அதனால் இந்த புரோட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த CHல உள்ள புரோட்டான்ஸ் மோர் டீஷீல்டட். அதனால் அங்கே அந்த புரோட்டானில் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீசஸ். சரிங்களா? நம்ம பாருங்கள். ஸோ டிக்ரீஸ் இன் வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. இப்போ இந்த CH புரோட்டான் இருக்கு இல்லையா, சியில் உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் கம்மியாகும். எதனால் கம்மியாகுது? Cl தன்னுடைய பக்கமாக எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கிறதுனால அதனுடைய அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் UV visible spectroscopy the current increasing order of lambda max for the following molecules. அப்போ இதில் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லாம்டா மேக்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ லாம்டா மேக்ஸ் வேல்யூ எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட், அதாவது கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் லாம்டா மேக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் கான்செப்ட். அப்போ அதில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இன்னொரு இதில் 2 டபுள் பாண்ட், இன்னொரு இதில் 3 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டபுள் பாண்டினுடைய அந்த மாலிகுலினுடைய டபுள் பாண்டை வந்துட்டு வேரி ஆகுது. இப்போ அந்த டபுள் பாண்டை வச்சு லாம்டா மேக்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1,3 பியூட்டாடைன். இப்போ 1,3 பியூட்டாடைனில் அங்கே வந்து 2 டபுள் பாண்ட் இருக்கும், அப்படி தானே? அப்போ பார்த்தீங்கன்னா CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2, இதில் பார்த்தீங்கன்னா 2 டபுள் பாண்ட் இருக்கும். இப்போ அடுத்தபடியாக 1,3,5 எக்ஸா ட்ரையின். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 டபுள் பாண்ட் இருக்கும். இப்போ இதில் எத்திலினில் ஒரே ஒரு டபுள் பாண்ட் தான் இருக்குது. அடுத்தபடியாக இந்த பீட்டா கரோட்டின். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் பீட்டா கரோட்டினுடைய ஸ்ட்ரக்சர் தெரியலனா பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 3ஐயும் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இதில் யாருக்கு டபுள் பாண்ட் வந்து ஒன்றே ஒன்று உண்டு? எத்திலினுக்கு உண்டு. சரிங்களா? அப்போ இந்த எத்திலின், அப்போ பாருங்கள், இது எதனுடைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க? லாம்டா மேக்ஸ் வேல்யூனுடைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்திலின், இப்போ எத்திலினு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே கம்மியாக இருக்கும். ஒரே ஒரு டபுள் பாண்ட் தானே. ஸோ அடுத்தபடியாக 2 டபுள் பாண்ட், அடுத்தபடியாக 3 டபுள் பாண்ட், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா கரோட்டினில் பார்த்தீங்கன்னா 11 டபுள் பாண்ட் இருக்கும். இல்லை, பீட்டா கரோட்டினில் எத்தனை டபுள் பாண்டு? 11 டபுள் பாண்ட் அங்கே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ அங்கே தான் லாம்டா மேக்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ எத்திலீனுக்கு ஒரே ஒரு டபுள் பாண்ட் 2, இதுக்கு வந்து 3, இதுக்கு வந்து 11 டபுள் பாண்ட். அப்போ அந்த டபுள் பாண்டை வச்சு லாம்டா மேக்ஸினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. அப்போ UV visible spectroscopy the correct increasing order of lambda max எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். இன் NMR spectroscopy for 2 nitropropane the number of signals and their spectrum are. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? 2 nitropropane கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் 2 nitropropane ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணிவிடுங்க. அப்போ CH3 CH CH3 அடுத்தபடியாக NO2. இப்போ இதுதான் இந்த 2 நைட்ரோப்ரோபேன். ரெண்டாவது பொசிஷனில் நைட்ரோ இருக்குது,
இப்போ 1 2 3 சரிங்களா. சரி, இப்போ இதில் பாருங்க. அப்போது மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஈக்குவலன்ட் ப்ரோட்டான் எத்தனை இருக்குது? 2 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டான்ஸ் இருக்குது. CH3 இது ஒன் டைப், CH இது வந்துட்டு அனதர் டைப் ஆஃப் ப்ரோட்டான். அப்போ கண்டிப்பாக 2 சிக்னல்ஸ் கிடைக்கும். CH3 இது ஏன்னா மத்தியில் உள்ளது பார்த்தீங்கன்னா B. அப்போ 2 சிக்னல்ஸ் கிடைக்கும். இப்போ எல்லா இதுலையுமே 2 சிக்னல்ஸ் தான் இருக்குது. அப்போது இது வந்து 3 சிக்னல். அப்போ இது 1 சிக்னல் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லைன்னா டி தான். இப்போ அடுத்தபடியாக என்ன கேட்டுக்கிறாங்க? டப்லெட் அண்ட் செப்டெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 2 சிங்லெட். கண்டிப்பாக சிங்லெட்டு வராது. அப்போ இந்த CH3 அப்போது இந்த CH3 ப்ரோட்டானுக்கு இங்கே என்ன இருக்குது? மிடில் CH. இப்போ N+1 ரூல். அப்போ ஒரே ஒரு ப்ரோட்டான் தான் இருக்குது. ஸோ 1+1 எவ்வளோ வந்துடும்? அப்போ 2. இப்போ 2னா டப்லெட். அப்போ இது கிடையாது. அப்போ டப்லெட் ஒன்று இருக்குது. இப்போ அதே போல் CHக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் 6 ப்ரோட்டான் இருக்குது. அப்போ 6 + 1 எல்லாம் அப்போ 7. அப்போ நமக்கு அதில் செப்டட் கிடைக்கும். அதில் வந்துட்டு செப்டட். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த மாதிரி NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா the frequency separation in the rotational spectra of diatomic molecule is. இதை பாருங்க, the frequency separation in the vibrational rotational spectra for diatomic molecule is 8B, 6B, 4B, 2B. இப்போ 2B தான் சரிங்களா. அந்த frequency separation எல்லா லைன்ஸுக்கு இடையில கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? அந்த 2B தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். முக்கியமான கான்செப்ட் இந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன். அடுத்தபடியாக இன் IR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் கிவ்ஸ் 2 ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் அட் 1600 to 1530 and 1390 to 1300. அப்போ இதில் 2 ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. அப்போ எந்த மாதிரியான குரூப் அப்படின்னு கேட்டிருக்கோம்? நைட்ரோ குரூப். அப்போ அதில் NO2 இல்லையா? அப்போ இதில் NO இன்னொன்று வந்துட்டு டபுள் பாண்ட் O இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் NO2. அடுத்தபடியாக ஆல்கஹாலிக் குரூப். ஆல்கஹால்னா அப்போ அங்கே வந்து OH. அடுத்தபடியாக ட்ரிபிள் பாண்ட் இல்லையா? ட்ரிபிள் பாண்ட். அடுத்தபடியாக டபுள் பாண்ட். அப்போ எதனுடைய வேல்யூ இதில் கேட்டுக்கிறாங்க? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இதில் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு வரவே வராது. OH பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே தான் OH வரும் ஆல்கஹாலிக் குரூப்பு. அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? இந்த நைட்ரோ குரூப்புக்கு வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். ஒன்று வந்து ஏசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்க்கு ஒரு வேல்யூ, ஏசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங்க்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் பார்த்தீங்கன்னா இந்த 1390 to 1300. அப்போ இதில் ஏன் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் சொல்கிறோன்னா, இந்த சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் ஆகும்போது கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும்? டைப்போல் மூவ்மெண்ட் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். அதனால் இதில் வந்து 2 பீக். அப்போ நைட்ரோ குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 2 பீக் வந்துட்டு பாசிபிள். அப்போது 1600 ஒன்று, 1390 அங்கே ஒரு பீக் கிடைக்கும். மற்றது எதுவுமே இருக்குது. ஆல்கஹாலிக் குரூப் கிடையாது, ட்ரிபிள் பாண்ட் கிடையாது, டபுள் பாண்டும் கிடையாது. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக ஹவு மெனி EPR lines are possible for methoxy methyl radical if it undergoes hyperfine splitting? இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஹவு மெனி EPR lines are possible. சரிங்களா? எத்தனை EPR lines possible for methoxy methyl radical if it undergoes hyperfine splitting? ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் ஆனால் என்ன நடக்கும்? அப்போ அதில் பார்த்து மீத்தாக்சி மெத்தில் ரேடிக்கலை எழுதிடுங்க. அப்போ CH3O இதான் மீத்தாக்சி. அப்போ மீத்தாக்சி ஒரு மெத்தில் இருக்கணும். அப்போ அதில் ரேடிக்கல்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ மீத்தாக்சி மெத்தில் ரேடிக்கல். ஸோ இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா? அப்போ CH2 ரேடிக்கல். அப்போ மெத்தில் ரேடிக்கல்னா என்ன? மெத்தில் ரேடிக்கல்னால் அங்கே வந்துட்டு CH3 இருக்கும். இப்போ அதில் ஒரு ஹெச்சுக்கு பேர் என்ன வந்துருச்சு? ஒரு மீத்தாக்சி குரூப் வந்துருச்சு. அதனால தான் இதில் என்ன போட்டுக்கணும்? நம்ம CH2 போட்டுக்கிறோம் சரிங்களா? இப்போ மீத்தாக்சி மெத்தில் ரேடிக்கல் போட்டாச்சு. அப்போ இதில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, மெத்தில் ரேடிக்கல் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு சிக்னல் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஸோ இந்த CH2ல என்ன இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் போட்டுடலாம். அப்போ 2Ni+1 அடுத்தபடியாக CH3 சரிங்களா? அப்போ இது கூடயும் கப்பல் ஆகும். அப்போ இங்கே என்ன போடணும்? நீங்கள் 2Ni+1 போடணும். இப்போ ஃபஸ்ட்டு CH2க்கு நீங்கள் 2Ni போட்டிங்கன்னா அதில் வரும் 2 × 2 × 1/2 + 1. 2 கேன்சல்.
அப்போ 2 + 1 3. ஸோ அடுத்தது ரெண்டாவது CH3 நீங்கள் போட்டிங்கன்னா 2 × 3 × 1/2 + 1. 2 2 கேன்சல், 3 + 1 4. அப்போ ஃபார்முலா என்ன? 2Na + 1 மல்டிப்ளை 2Na + 1. அப்போ 3 × 4 அப்போ எவ்வளோ வரும்? 12 லைன்ஸ் அங்கே வந்துட்டு பாசிபிள். சரிங்களா? அப்போ இதில் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12. ஸோ இந்த மாதிரி தான் இந்த EPR லைன்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தபடியாக பாருங்கள், ஃபெர்மி ரெசனன்ஸ் இஸ் டியூ டு த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் எ ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் அண்ட் டஸ். கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் கிடையாது, பெண்டிங் வைப்ரேஷன் கிடையாது, ஆல் த அபவும் கிடையாது. என்னதுதான்? அப்போ ஓவர் டோன்ஸ் தான். அதாவது ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனும் ஓவர் டோனும் ஒரே வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகும். சரிங்களா? ரெண்டும் ஓவர்லேப் ஆச்சுன்னா அங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பீக் அங்கே ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபெர்மி ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் என்ன? ஒரே கண்டிஷன், ஒரே ஃப்ரீக்குவன்சியில் ரெண்டும் வர்றதுனால, ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனும் ஓவர் டோனும் அப்படி வர்றதுனால கம்பைன் ஆகும்போது அங்கே ஃபெர்மி ரெசனன்ஸ் வரும். அதாவது இதில் ஐஆரில் ஒரு எக்ஸ்ட்ரா பீக் அங்கே வரும். காரணம் என்ன? இந்த ஃபெர்மி ரெசனன்ஸ்னால. இப்போ ஆப்ஷன் என்ன? பி. அடுத்தபடியாக த டைப் ஆஃப் டிரான்சிஷன் தட் அக்கர் இன் த அன்சாச்சுரேட்டட் சென்டர்ஸ் இஸ். இப்போ அன்சாச்சுரேஷன்னா கண்டிப்பாக அங்கே டபுள் பாண்ட் இருக்கும். இப்போ டபுள் பாண்ட்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும்? பை பாண்ட் இருக்கும். அப்போ இந்த என்ன மாதிரியான டைப் ஆஃப் டிரான்சிஷன் வந்துட்டு இந்த அன்சாச்சுரேட்டட் மாலிகுலில் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பை டு பை ஸ்டார் தான். பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் அங்கே வந்துட்டு பாசிபிள். அடுத்தபடியாக வாட் ஹேப்பன்ஸ் டு லாம்டா மேக்ஸ் வேல்யூ when the conjugation in the molecule increases. அப்போ லாம்டா மேக்ஸ் வேல்யூ அப்பவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதே கொஸ்டின் தான் திரும்பியும் கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த கான்ஜுகேஷன் இன் எ மாலிகுல் இன்க்ரீஸ். அப்போ கான்ஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? அதாவது கான்ஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆனால் இந்த லாம்டா மேக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதிகமாகும். சரிங்களா? அதிகமாகுனா என்ன? அதாவது வேவ் லென்த்து அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ எனர்ஜி கம்மியாகுனா என்ன? லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு அங்கே அதிகமாகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது எப்போதுமே லாம்டா மேக்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த அப்போ கான்ஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆனால் லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு கண்டிப்பாக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இதை ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் ஒரு வீடு மாடி இருக்குது, கீழே வந்து கிரவுண்ட் இருக்குது. சரி, தரையிலேருந்து மாடிக்கு போகணும். அப்போது இதில் வந்துட்டு நிறைய ஸ்டெப் இருக்கும், நிறைய ஸ்டெப்பை ஏறி தான் போகணும். சரிங்களா? இப்போ லாம்டா மேக்ஸ் வேல்யூ கான்ஜுகேஷன் ஒரே ஒரு கான்ஜுகேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த ஒரு படியில் நிற்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நிறையா இப்போ ஒரு 1 2 3 இப்போ ஒரு 4 கான்ஜுகேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க எங்கே வந்துடுவாங்க? இந்த படிக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த படியிலேருந்து ஈஸியாக அவங்க என்ன பண்ணிடலாம்? மேலே மாடிக்கு போயிடலாம். சரிங்களா? அப்போது இப்போ லாம்டா மேக்ஸ் அதாவது இந்த கான்ஜுகேஷன் இன்க்ரீஸ்னால் இந்த மாதிரி படியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. படி ஒன்று ஒன்று கூடுது. இப்போ ஒரு டபுள் பாண்ட்னா அங்கே வந்து ஒரு படி இருக்குதுன்னு அர்த்தம், 2 டபுள் பாண்ட் 2 படி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கேருந்து இங்கே இப்போ நிறையா டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இதில் 1 2 3 டபுள் பாண்ட் இருக்குது. மேலே கடைசி படிக்கு வந்துருச்சு. இப்போ இங்கேருந்து மாடிக்கு போகிறது ரொம்ப சுலபம். அப்போ கொஞ்சமான எனர்ஜி கொடுத்தா போதும். அப்போ லாம்டா மேக்ஸ் வேல்யூ வந்துட்டு அதிகம். சரிங்களா? இப்போ லாம்டா மேக்ஸ் வேல்யூ அதிகம்னா அதனுடைய எனர்ஜி கம்மி. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்காங்க. அப்போ இது வந்துட்டு லாம்டா மேக்ஸ் வேல்யூ இன்க்ரீசஸ். அடுத்தபடியாக பீக்ஸ் அசோசியேட்டட் வித் பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் இஸ் கால்ட். இந்த பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் அங்கே வந்து இருந்துச்சுன்னா இங்கே என்ன மாதிரியான ஷிஃப்ட் கிடைக்கும்? பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்டு, ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட்டு, ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட்டு, ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட்டு. அப்போ இந்த பை டு பை ஸ்டார் டிரான்சிஷன் அங்கே வந்து இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல் பார்த்திங்கன்னா நிறையா அந்த லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணும். சரிங்களா? அப்போ அங்கே வந்துட்டு என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி. அப்போ இன்டென்சிட்டி அங்கே இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ இன்டென்சிட்டி அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அதை வந்துட்டு ஹைப்போக்ரோமிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்துட்டு ஹைப்போக்ரோமிக் எஃபெக்ட். இப்போ இன்டென்சிட்டி கம்மி ஆகுதுன்னா இந்த ஹைப்போக்ரோமிக் ஷிஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதில் வேவ் லென்த்து. சரிங்களா? வேவ் லென்த்து அதிகமாச்சுன்னா அது பேத்தோக்ரோமிக் ஷிஃப்ட்டு, வேவ் லென்த்து கம்மியாச்சுன்னா ஹிப்சோக்ரோமிக் ஷிஃப்ட்டு. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்த்துக்குறோம். எல்லாமே இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் உள்ள முக்கியமான கான்செப்ட். இந்த முக்கியமான கான்செப்டில் இருந்து தான் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்களும் இந்த ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு ரொம்பவே
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். இல்லை, அப்போ டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, அது மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.